ஸோ டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் பாரத்ன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தராக இருக்கீங்க. இப்போ ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். ஸோ அப்போ ஹரிகிருஷ்ணன் அப்படின்ட்டு அவர் பேரை சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய பேர் வந்து என்னது, ஒரு ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இப்போ மோகன்ராஜ் அப்படின்னு இருக்கீங்கன்னா மோகன்ராஜ் அப்படிங்கிற பேர் வந்து ப்ராப்பர் நவுன். பேபி அப்படின்னு இருக்கீங்கன்னா பேபிங்கிற பேர் வந்து ப்ராப்பர் நவுன். சரிங்களா? ஒரு ஸ்பெசிஃபிக் நேமை வந்து சொல்லுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ப்ராப்பர் நவுன். இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் நேம். சரிங்களா? ஒரு கண்ட்ரியினுடைய நேம். ரவி அப்படிங்கிறது ஒரு பர்சனுடைய நேம். மண்டே அப்படிங்கிறது ஒரு நாளுடைய நேம். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பிளேஸினுடைய எக்ஸாக்ட் நேம். அமேசான் ரிவர் அப்படிங்கிறது ஒரு ரிவர்னுடைய எக்ஸாக்ட் நேம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கோ அல்லது இப்போ அந்த மாதிரி வந்து சொல்லுது அப்படின்னா அதுக்கு பேரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பாரத்னா பாரத்துங்கிறது என்னோட பேர் தானே. சரிங்களா? ஹரினா ஹரிகிருஷ்ணன்னா ஹரிகிருஷ்ணனுக்கு அவருடைய நேம் தான். சரிங்களா? இப்போ நான் ஹரிகிருஷ்ணன் சொல்கிறேன்னா அவரை தான் நான் சொல்கிறேன். பாரதன் சொல்கிறேன்னா நான் என்ன தான் சொல்கிறேன். மோகன்ராஜன் சொல்கிறேன்னா அவரை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ ஒரு பர்சனை, ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனை மட்டும் குறிக்கக்கூடியது மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹரிகிருஷ்ணன்னா இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாய் அப்படின்னு நான் சொல்லலாமா? ஸோ பரத்தும் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாய். சரிங்களா? வேறு யார் இருக்கீங்க? ஸோ பேபி இருக்காங்கன்னா பேபி வந்துட்டு இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய கேர்ள். இப்போ நான் வந்துட்டு இந்த குரூப்பில் பாய்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன்னு வைங்களேன். அது வந்துட்டு ஒருத்தரை மட்டுமே ஒரு பர்சனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி இருக்குமா? இந்த குரூப்பில் கேர்ள்ஸ் யார் இருக்கீங்கன்னு கேட்டேன்னா இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேர்ளை மட்டும் அது குறிக்குமா, இல்லை எல்லாத்தையுமே குறிக்குமா? கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே தானே குறிக்கும். ஸோ அப்போ அதுதான் வந்து காமன் நவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த ஹரிங்கிற ஒரு பாய், ஸோ பேபி வந்துட்டு கேர்ள். சரிங்களா? இப்போ ஹரின்னு நான் சொல்கிறேன்னா அவரை ஸ்பெசிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ பேபின்னு நான் சொல்கிறேன்னா அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதே வந்து பாய்ன்னு சொல்கிறேன்னா அது வந்து காமனாக இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா பாய்ஸையுமே குறிக்கும். அதே போல் கேர்ள்னு சொல்கிறேன்னா காமனாக எல்லாத்தையுமே கேர்ள் இருக்கக்கூடிய எல்லா கேர்ள்ஸையுமே வந்து குறிக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நான் பாய் கேர்ள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன, காமன் நவுன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ காமன் நவுன் பாய், கேர்ள், சிட்டி. சிட்டினா ஒரு சிட்டியை மட்டும் சொல்லி குறிக்குமா? இல்லை. இப்போ ஈரோடு அப்படின்னு சிட்டின்னு சொல்கிறோன்னா ஈரோடை குறிக்கலாம், திருப்பூரை குறிக்கலாம், அல்லது சென்னையை குறிக்கலாம், எந்த சிட்டி வேணாலும் குறிக்கலாம். அது வந்து காமனான ஒரு பேர். கரெக்டாக? ஸோ கண்ட்ரினா ஒரே கண்ட்ரி மட்டும்தான் இருக்கா? சரி, நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரின்னு சொல்கிறோன்னா காமனாக எல்லாத்தையும் தான் சொல்கிறது. ஸோ ரிவர் காமனாக எல்லாத்தையுமே சொல்லும். ஸ்கூல் காமனாக எல்லா ஸ்கூல்ஸையுமே சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நவுன்ஸை வந்து நம்ம சொல்லுவோம் என்னென்னு, காமன் நவுன். ஸோ ஒரு ஜெனரலாக எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு பேர் காமன் நவுன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குரூப்பை வந்துட்டு குறிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நவுன். சரிங்களா? நேம் ஆஃப் அ குரூப், ஒரு குரூப்னுடைய நேமை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீம், கிளாஸ், ஆர்மி. இப்போ ஆர்மின்னு சொல்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சனை மட்டும் குறிக்குமா? இல்லை, எல்லாரையுமே வந்து குறிக்கும். கரெக்டாக? அந்த ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸை தான் குறிக்கும் ஆர்மிங்கிறது. அதே போல் தான் டீம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யாரை குறிக்கும்? அந்த டீமில் இருக்கக்கூடிய 12 பேர். இப்போ கிரிக்கெட்னா 12 பேர் இருப்பாங்களா? ஸோ 12 பேரையுமே குறிக்கும். இப்போ நம்மளுடைய கிளாஸ் குரூப் எடுத்துக்கிட்டோம், இப்போ இது ஒரு டீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். இந்த டீம்னா இப்போ இந்த அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 19 பேர் அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஸோ 19 பேரையுமே வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ க்ரௌடுனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த எலன்ட்ராக்கெலாம் வந்துட்டு நிறையா பேர் வந்திருப்பாங்க. அப்போ அந்த க்ரௌட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தானே குறிக்கும். ஸோ பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அப்படிங்கும்போது அந்த பனானாஸ்னுடைய பஞ்ச் அது எல்லாத்தையும் காமனாக எல்லாத்தையும் சேர்த்தி குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அது. ஸோ ஹர்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸை வந்து குறிக்கும். சரிங்களா?
a team won the match. ஸோ டீம் அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு கலெக்டிவ் நோன். A herd of cows. A herd of cows crossed the road. அதாவது ஒரு கவு மட்டும் இல்லை, ஹர்ட் ஆஃப் கவுஸ்னால் கூட்டமான ஒரு கவ். இப்போ இந்த அன்னியன் படத்தில் வந்துட்டு எல்லா எருமையும் போயிட்டு ஒரு ஆளை கொண்டு வந்தோன்னே, ஸோ அந்த மாதிரி ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். த க்ரௌடு ஷவுட்டட் லவுட்லி. ஸோ ஒரு க்ரௌட் ஷவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்களுடைய எல்லா மக்களும், இப்போ ஒரு சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அப்போ அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் ஷவுட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க, க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த க்ரௌடு வந்துட்டு சத்தம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மீன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இன்னொன்று இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்மளால் பார்க்கவும் முடியாது, அதை டச் பண்ணவும் முடியாது, அப்படி இருக்கக்கூடிய தான். ஸோ பியூட்டி, கரேஜ், இன்டெலிஜென்ஸ், பீஸ், சக்ஸஸ். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஃபீல் பண்ணலாம், ஆனால் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, டச்சோ அல்லது பார்க்கவோ முடியாது. ஸோ இதுதான். ஸோ பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். ஸோ பியூட்டி அப்படிங்கிறது பார்க்குறவங்களுடைய கண்ணில் தான் இருக்குது, சரியா? ஸோ அதை வந்துட்டு நம்ம அழகு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஃபேஷியை மட்டும் வச்சு வராது, சரிங்களா? அது நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ பீஸ் இஸ் நெசசரி ஃபார் அ ப்ராக்ரஸ். ஸோ பீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஆனால் உணர முடியும், கரெக்டாக? ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் மெட்டீரியல் நவுன். ஒரு பொருளுடைய பேரை சொல்லுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெட்டீரியல் நவுன். ஸோ கோல்டு, சில்வர், வாட்டர், மில்க், காட்டன், வுட், இது எல்லாத்தையுமே மெட்டீரியல் நவுன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டு இஸ் ப்ரீசியஸ். த சேர் இஸ் மேட் ஆஃப் வுட். ஸோ சேர் அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய பெயர், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சேர் வந்துட்டு மெட்டீரியல் நவுனா, வுட்டு மெட்டீரியல் நவுனா? ஸோ வுட்டு தான் மெட்டீரியல் நவுன். சேருங்கிறது வந்து என்னது? சேருங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுனா? ஸோ சேருங்கிறது ஒரு மெட்டீரியல் தான், பட் வந்துட்டு சேரை வந்து நம்ம எதில் சொல்லலாம் அப்படின்னா காமன் நவுனில் சொல்ல முடியாது தானே. ஸோ சேருக்கு நம்ம தனியாக பேர்லாம் வைக்க போகிறதில்ல. ஸோ அது வந்து சேரையும் நம்ம மெட்டீரியல் நவுன்னே சொல்லலாம், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் எது நவுன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்துக்குங்க. ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து குறிக்குது. ஸோ இது வந்து ஒரு நவுன். ஸோ இது கார்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன். ஸோ ரவி அப்படிங்கிறது ஒரு பேர், ஒரு ஸ்பெசிஃபிக் நேமை குறிக்குது. ஸோ அதனால் ஒரு நவுன். ஸோ பைக் அப்படிங்கிறதும் ஒரு பொருளுடைய பேரை சொல்லுது, அதனால் அது ஒரு நவுன். இப்போ இந்த பைக் எப்படி இருக்குன்னா நியூவாக இருக்குது, புதிதாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பைக், அதாவது நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த நியூ. அப்போ அந்த நியூங்கிறது வந்து என்னது, ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ ஆனஸ்டி அப்படிங்கிறது ஒரு ஐடியாவை பற்றி சொல்லுது. ஸோ அப்போ அது ஒரு நவுன். ஆர்மி அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பர்சனல்ஸை பற்றி சொல்லுது. அப்போ அதுவும் வந்து ஒரு கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லலாம், அது நார்மல் நவுன். அடுத்தது கண்ட்ரி. ஸோ முக்கியமாக உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சஸ் என்ன நவுன் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியலைனாலுமே கூட ஜஸ்ட் இது நவுனா இல்லையா அப்படிங்கிறது கற்றுக்கிட்டிங்கனாவே போதும். அந்த அந்த டிஃப்ரென்சஸ்லாம் எதுக்காக சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நவுனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த டைப்ஸ் எல்லாமே, சரிங்களா? ஸோ அந்த டைப்ஸ் வந்து நல்லாவே இது வந்து இந்த டைப்புன்னு தெரியணும்னு தேவையில்லை. உங்களுக்கு நார்மலாக என்ன தெரியணும்னா எக்ஸஸ்சி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு இது வந்து நவுனா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அந்த நவுனா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் படிச்சிருக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கு மட்டும்தான் அது ஹெல்ப் பண்ணுமே தவிர நமக்கு அது ரொம்ப டீட்டெயில்டாக கண்டிப்பாக இது இந்த நவுன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் வர தேவையில்லை. ஸோ கேட் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ த டேபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன், சரிங்களா? ஸோ ஸோ த ஓல்ட் மேன் வாஸ் வாக்கிங் ஸ்லோலி, இதில் வந்துட்டு எது நவுனு? மேனா? மேன்.
ஸோ மேன் வந்து எப்படி இருக்காரு? ஓல்டாக இருக்காரு. சரிங்களா? ஸோ அப்போ மேன்கிறது நவுனு. ஸோ த ஓல்ட் இஸ் டிஸ்கிரைபிங் அபவுட் த மேன். ஸோ ஹவ் ஹி இஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அவர் வந்து ஓல்டாக இருக்கார். அப்போ அந்த ஓல்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ ஓல்ட் இஸ் அட்ஜெக்டிவ், மேன் இஸ் நவுன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கலெக்டிவ் நவுன்? இதில் எது கலெக்டிவ் நவுன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஹானஸ்டிங்கிறது ஒரு நவுன் தான், டீம்ங்கிறது ஒரு நவுன் தான், கோல்டுங்கிறது ஒரு நவுன் தான், சிட்டிங்கிறது ஒரு நவுன் தான். பட் வந்து கலெக்டிவ் நவுனுங்கும் போது டீம் தான். ஸோ டீம்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸை பற்றி சொல்லுது. சரிங்களா? அப்போ அதுதான் கலெக்டிவ் நவுன். ஸோ சூஸ் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ சேர் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல். ரிவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் நவுன். நிறையா ரிவர்ஸ் வந்துட்டுருக்கு ஒவ்வொருத்துக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஓடிட்டுருக்கு, பவானி ஓடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு ரிவருக்கும் ஒவ்வொரு நேம் வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் வந்து வச்சுருக்கோம். பட் வந்துட்டு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக நிறைய பேர்த்த சொல்லுவாங்க, காமன் நவுனாக இருக்கும். ஸோ ஸ்கூலும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக சொல்லுது. கரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாவை பற்றி சொல்லுது. சரிங்களா? தைரியமானவன் அப்படி மாதிரி. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் அப்படிங்கிறது ஒரு காமன் நவுன். பாய்ன்னு நான் சொல்கிறேன்னா இருக்கக்கூடிய எல்லா பாய்ஸையும் குறிக்கும். கரெக்டுங்களா? ஸோ கண்ட்ரின்னு சொல்லணும்னா இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரி வேணாலும் குறிக்கும். ரிவர்னு சொல்கிறோன்னா இருக்கக்கூடிய எல்லா ரிவரில் எந்த ரிவர் வேணாலும் குறிக்கும். ஸோ இந்தியான்னு சொன்னோன்னா இருக்கக்கூடிய எல்லா இந்தியாலையும் ஒரு இந்த இந்தியாவை குறிக்குமான்னு சொல்ல முடியுமா? இல்லை. இந்தியாங்கிறது ஒன்று தான். சரிங்களா? அதனால் அது வந்து ப்ராப்பர் நவுன். சரி, ஓகே. ஸோ அதாவது இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்துட்டு எழுதி பார்த்துருங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர் நவுனில் ஒரு சென்டென்ஸ், காமன் நவுனில், கலெக்டிவ் நவுனில், அப்ஸ்ட்ராக்ட் நவுனில், மெட்டீரியல் நவுனில், எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதி அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய நவுன் இருக்கும்ல அதை அண்டர்லைன் பண்ணணும். சரியா? அதுதான் வந்துட்டு உங்களுக்கான ஒர்க்கு. இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? சரி. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, இஃப் யூ see it, உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அது என்னவாக இருக்கலாம்? காமன் நவுனாவோ அல்லது ப்ராப்பர் நவுனாவோ இருக்கலாம். சரியா? ஸோ இப்போது வந்துட்டு உங்களால் பார்க்க முடியுது, அதுக்கு நீங்கள் எஸ் சொல்கிறீங்க அப்படின்னா, சரி என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம வந்துட்டு காமன் நவுனாவோ அல்லது ப்ராப்பர் நவுனாவோ இருக்கும். இப்போ நான் வந்துட்டு உங்களால் ஒரு ஒன்றை டச் பண்ண முடியுதான்னு கேட்குறேன். ஸோ இல்லை டச் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து என்னவாக தான் இருக்கும்? நோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது வந்து என்னவாக தான் இருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக தான் இருக்கும். ஸோ இல்லை இப்போ நீங்கள் வந்துட்டு இஸ் இட் எ குரூப், ஒரு குரூப்பை வந்து குறிக்குதா அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு கலெக்டிவ் நவுனாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மெட்டீரியலை பற்றி சொல்லுதா அப்படின்னா அது ஒரு மெட்டீரியல் நவுனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் நவுன்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு எஸ் கூட சொல்கிறீங்கன்னா காமன் ஆர் ப்ராப்பர் நவுனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது கலெக்டிவ் நவுனாவோ அல்லது மெட்டீரியல் நவுனாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கேன் யூ டச் இட்? ஸோ உங்களால் பார்க்கவும் முடியல, டச் பண்ணவும் முடியல அப்படின்னா அது வந்து என்னவாக தான் இருக்கணும்? அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக தான் இருக்கணும். ஒரு குரூப்பை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது கலெக்டிவ் நவுனாக இருக்கும். ஒரு மெட்டீரியலை பற்றி சொல்கிறாங்கன்னா ஒரு மெட்டீரியல் நவுனாக இருக்கும். சரிங்களா?